வணக்கம். இப்போ நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு. இந்த திடீர் எரிபொருள் விலையேற்றத்தை பத்தி தான். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார புயலையே உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இதோட பின்னணி என்ன? இது ஏன் இவ்ளோ பெரிய விவாதமா மாறிருக்கு அப்படிங்கறத தரவுகளோட இப்போ நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா 1. திடீர் எரிபொருள் விலையேற்றம். 2. முதலமைச்சர் விஜயின் எதிர்வினை. 3. தேர்தல் நேர சர்ச்சை. 4. பொருளாதார சங்கிலி தொடர் விளைவு. மற்றும் 5. எண்ணெய் நிறுவனங்களின் விளக்கம். முதல்ல இந்த திடீர் எரிபொருள் விலையேற்றம் பற்றி பார்க்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அதிரடியா உயர்த்தியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ தெரியுமா? லிட்டருக்கு கிட்டத்தட்ட 3 ரூபாய். எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு நடந்த இந்த ஏற்றம் மக்கள் மத்தியில உடனடியா ஒரு பெரிய கவலையை உருவாக்கியிருக்கு. ரெண்டாவதா, இதுக்கு முதலமைச்சர் விஜயின் எதிர்வினை என்னங்கிறத பாப்போம். முதலமைச்சர் விஜய் அவரோட அறிக்கையில ஒரு முக்கியமான முரண்பாட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா சுட்டிக்காட்டியிருக்காரு. அதாவது, கார்ப்பரேட் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை பாதுகாத்துக்கிற அதே நேரத்துல சாதாரண மக்கள் மேல மட்டும் ஏன் மீண்டும் ஒருமுறை இந்த சுமை திணிக்கப்படுது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பொருளாதார கேள்வி வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயின் விலை குறைஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்துல உள்நாட்டுல மட்டும் ஏன் எரிபொருள் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் வரைக்கும் திடீர்னு உயர்த்தணும்? இதுதான் அவர் வைக்கும் முதன்மையான வாதம். வெறும் விமர்சனத்தோடு அவர் நிக்கலங்க. பொருளாதார ரீதியா ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சிறு குறு வணிகர்கள், போக்குவரத்து சேவை வழங்குபவர்கள், அப்புறம் தினக்கூலி தொழிலாளர்களை பாதுகாக்கணும்னா உயர்த்தப்பட்ட இந்த விலைய ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெறணும்னு நேரடியாகவே கோரிக்கை விடுத்திருக்கார். மூன்றாவதா, இதுல இருக்கிற அந்த தேர்தல் நேர சர்ச்சை பத்தி பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். இந்தியாவுல 5 முக்கிய மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அந்த வாக்குப்பதிவு முழுமையா முடிவடைஞ்ச உடனேயே சரியா இப்போ இந்த விலை ஏற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இத வச்சு எதிர்க்கட்சிகள் என்ன கேக்குறாங்கன்னா, தேர்தலின் போது மக்கள் மத்தியில அதிருப்தியோ கோபமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விலையேற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்தி இப்போ தேர்தல் முடிஞ்சதும் அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் அந்த மிகப்பெரிய கேள்வி. நான்காவதா, இதோட பொருளாதார சங்கிலி தொடர் விளைவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிபுணர்கள் இத ஒரு சங்கிலி தொடர் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, இது பெட்ரோல் பங்கோட முடிகிற பிரச்சனை இல்லைங்க. எரிபொருள் விலை ஏறுனா முதல்ல சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அது நம்ம அன்றாட பேருந்து, ஆட்டோ மற்றும் ஃபுட் டெலிவரி கட்டணங்களை உயர்த்தும். கடைசியா நம்ம வீட்டுக்கு வாங்குற காய்கறிகள், மளிகை பொருட்கள் விலையும் அது ஏற்றி விட்டுடும். இந்த டாமினோ எஃபெக்ட் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுல விவாதத்தை கிளப்பியிருக்கு. மக்கள் தங்களோட அன்றாட செலவுகள் அதிகமாயிடுச்சுன்னு புகார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற நடுத்தர குடும்பங்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் இது இப்போ நேரடியான ஒரு பெரும் நிதிச்சுமையா மாறியிருக்கு. கடைசியா 5வது பகுதி எண்ணெய் நிறுவனங்களின் விளக்கம். அவங்க தரப்பு நியாயத்தையும் நாம பார்க்கணும் இல்லையா? என்ன நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எரிபொருள் விலையை நாங்களா தன்னிச்சையா நிர்ணயிக்க முடியாது. அது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுற ஏற்ற இறக்கங்கள், அப்புறம் அதை இறக்குமதி செஞ்சு கொண்டு வர்ற போக்குவரத்து செலவுகள், அது மட்டும் இல்லாம இப்போ உலகளவுல நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றங்கள்னு பல தவிர்க்க முடியாத காரணிகளை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல தற்காத்து பேசுறாங்க. ஆனா விமர்சகர்கள் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிலடியை கொடுக்கறாங்க. அது என்னன்னா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதோட பலன் மக்களுக்கு சேர ரொம்ப நாள் ஆகுது. அதாவது ஆமை வேகத்துல நடக்குது. ஆனா உலக அளவுல ஏதாவது ஒரு சின்ன பதற்றம்னா கூட உள்நாட்டுல விலையேற்றம் மட்டும் ராக்கெட் வேகத்துல உடனே நடந்துருதே, இது எப்படி அப்படின்னு அவங்க திருப்பி கேக்குறாங்க. இப்போ இந்த தேசிய அளவிலான விவாதம் ஒரு மிகப்பெரிய அரசியல் களமா மாறியிருக்கு. இதுல நம்ம முன்னாடி எஞ்சி நிற்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த விலை ஏற்றத்தை திரும்ப பெறணும்னு கேட்கிற கோரிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்குமா? இல்ல அதிக செலவுகள் நிறைந்த இந்த புதிய பொருளாதார யதார்த்தத்துக்குத்தான் நாமெல்லாம் இனி பழகிக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?